இலங்கையிலிருந்து புறப்பட்டு ஸ்வீடன் நாட்டின் தலைநகரான ஸ்டாக்ஹோமுக்கு ஒரு 64-65 வயது மதிப்புள்ள ஒரு அம்மா பயணம் போட்டார். இதுதான் கதை. இந்த கதையின் கடைசி வரி வரையிலும் அந்த அம்மாவுக்கு ஒரு பெயர் இல்லை. ஏனென்றால் அந்த அம்மா தான் ஸ்டோரி டெல்லர். அம்மா வருவதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 4 வருடம் கஷ்டப்பட்டு அம்மாவுக்கு இந்த குடியுரிமையை பையன் வாங்கியிருக்கிறார். ஏனென்றால் ஸ்வீடனில் எதை வேண்டுமானாலும் அவர்கள் விட்டுக் கொடுப்பார்கள். 1,10,00,000 பேர் ஜனத்தொகை என்பது ஒருபோதும் ஒரு ஆள் அதிகமாகக்கூடாது, ஒரு ஆள் குறையக்கூடாது. நல்லா இருக்கிற ஒரு ஆளு 70 வயசு ஆயிடுச்சுன்றதுனால இனிமேல் நான் வாழ விரும்பல, என்னை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த நாட்டிலேயாச்சும் இது நடக்குமா என்று அம்மா பதறுகிறாள். டாக்டர்ஸ் அவர் ஒரு வேன்ல உட்கார வச்சு கூட்டின்னு போயிடுறாங்க. 3வது நாள் ஒரு மரப்பெட்டியில், மிக மிக அழகான ஒரு மரப்பெட்டியில் டாக்டருடைய சாம்பல் இந்த வீட்டுக்கு வருகிறது. அவர்கள் கொண்டு போய் வீட்டின் பின்புறத்தில் அந்த சாம்பலை 2 ஆப்பிள் மரத்திற்கு உரமாக போடுகிறார்கள். அம்மாவுக்கு இந்த அதிர்ச்சி தாங்கவே முடியல. வீட்டுக்கு வந்த பிறகு இவளுக்கு ரொம்ப பிரியமான இவருடைய பேரன் முர்மு, இன்றைக்கு உனக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் காத்திருக்கிறது என்று அம்மாவிடம் சொல்வாங்க. அம்மாவுக்கு புரியாது. உனக்கு புரியலையா? உன்னுடைய 70வது பிறந்த நாள் நாளை காலையில் வருகிறது. எல்லோருக்கும் பரிசு பொருட்களை அம்மாவின் கையால் மகன் அர்ஜுன் கொடுக்க வைப்பான். இந்த கதையை என்னால் இந்த இடத்தில் சொல்ல முடியவில்லை. அந்த அம்மா 15வது வயதில் நான் முழுக்க இந்த பெருங்கதையாடலில் முத்துலிங்கம் என்கிற எனக்கு மனதிற்கு பிடித்தமான ஒரு எழுத்தாளரை முன்னிறுத்த வேண்டும் என்று ரொம்பவும் பிரியப்பட்டேன். எனக்கு முத்துலிங்கம் மிகச்சிறந்த ஒரு ரைட்டர், ஒரு யூனிவர்சல் ரைட்டர். உங்களுக்கு நிறைய பேருக்கு முத்துலிங்கத்தை தெரிந்திருக்கும். அவர் உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் பல்வேறு உயர் பதவிகளில் இருந்து தற்போது கனடாவில் வசிக்கிற 84 வயதான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சர்வதேச எழுத்தாளர் என்று முத்துலிங்கத்தை சொல்லலாம். முத்துலிங்கத்தினுடைய எழுத்தில் இயல்பாக பல எழுத்தாளர்களுக்கு கிட்டாத ஒரு நகைச்சுவை உணர்ச்சி அவருடைய எழுத்தில் எல்லா கதைகளிலும் இருப்பதை பார்க்கலாம். அதே மாதிரி இதுவரை நாம் சொன்ன விஷயத்தையே மறுபடியும் சொல்வதற்கு ஒரு எழுத்தாளர் தேவையில்லை. ஏற்கனவே ஒரு ரைட்டர் சொல்லிட்டாங்க, அல்லது ஏற்கனவே ஒரு புத்தகத்தில் நாம் அதை படிச்சிட்டோம். ஒரு எழுத்தாளன் ஒரு புதிய விஷயத்தை, அதனுடைய தர்க்கத்தை மானுடத்தின் முன் வைக்க வேண்டும். அது பல நாட்கள் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டும், அவனை அதில் விவாதிக்க வைக்க வேண்டும், அதற்குள்ளாக அமிழ்ந்து போக வைக்க வேண்டும், அதற்குள்ளாக கரைந்து போக வைக்க வேண்டும். என்னுடைய நண்பர் அருண் இந்த கதையினுடைய அவுட்லைன் கேட்டுதான் அப்படி தேம்பி அழுதார். இந்த கதையை எங்கிருந்து முத்துலிங்கம் ஆரம்பிக்கிறார் என்றால், இந்த கதையில இலங்கையிலிருந்து புறப்பட்டு ஸ்வீடன் நாட்டின் தலைநகரான ஸ்டாக்ஹோமுக்கு ஒரு 64-65 வயது மதிப்புள்ள ஒரு அம்மா பயணம் போட்டார். இதுதான் கதை. இந்த கதையின் கடைசி வரி வரையிலும் அந்த அம்மாவுக்கு ஒரு பெயர் இல்லை. ஏனென்றால் அந்த அம்மா தான் ஸ்டோரி டெல்லர். அவங்க தான் கதை சொல்கிறார்கள். நான் இலங்கை திரிகோணமலையின் சர்வதேச விமான நிலையத்தில் நானே விமானம் ஏறி ஸ்வீடன் தலைநகரான ஸ்டாக்ஹோமில் போய் இறங்குகிற அளவுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கிறது என்று அந்த அம்மா எழுதுகிறார்கள். 20 வருடங்களுக்கு முன்னால் தன்னுடைய ஒரே மகனை, மீசை கூட அரும்பாக அவனுடைய 15வது வயதில் கொழும்பு விமான நிலையத்தில் தான் விமானம் ஏற்ற வந்தபோது அவன் விமானத்தில் ஏறாமல் அம்மாவையே கட்டிப்பிடித்துக் கொண்டு நான் போல என்று அழுத அந்த மகனுடைய முகமும் அவனுடைய கண்களும் இப்பொழுது அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருகிறது. இப்பொழுது தன்னுடைய மகனுக்கு 35 வயது. தன்னுடைய ஒரே மகன் இல்லாமலேயே இலங்கையில் அந்த அம்மா 20 வருடம் வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய மகனுக்கு தான் அர்ஜுன் என்ற பெயர் வைத்தது அவளுக்கு ஞாபகம் இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கடந்த 5 வருடத்தில் மகனிடமிருந்து தொலைபேசியிலும் கடிதங்களிலும், அம்மா நீ அங்கன இருந்து என்ன பண்ண போற, எங்களோட வந்துரு, எங்க கூட இரு என்று வாஞ்சையான கடிதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பிடிவாதமாக சில பெற்றோர்கள் நீ அங்க இருப்பா, எங்க வாழ்க்கை இங்கதான் என்று அப்படியே எடுத்துருவாங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு ஒரு கட்டத்தில் ஏன் நம்ம போய்
மகன் மருமகள் பேரனோடு ஏன் இருக்கக்கூடாது என்று பிளைட் ஏறி போய்விடுகிறார். பிளைட்ல போய் ஸ்டாக்ஹோம் விமான நிலையத்தில் அவளை இறக்கிவிட்ட பிறகு பார்த்தால் அந்த பயங்கரமான கும்பல்ல தன்னுடைய பையனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, ஒருவேளை தன் பையன் வராத போயிட்டான்னா நம்ம என்ன ஆவறது, இப்படி பல்வேறு மனநிலைகளில் குழம்பி போய் 4 தடவை 5 தடவை அவருடைய சூட்கேஸ் இந்த பேலையில இருந்து கீழே விழுது. ஒவ்வொரு தடவையும் எடுத்துன்னு போறா, எங்க அவங்க பையனே தெரியல, எங்கடா போன மகனே என்று அவள் கேட்கிற போது அம்மா என்ற ஒரு தமிழ் குரல் கேட்கிறது. அந்த பையன் ஓடி வரான். ஓடி அந்த அவ்வளவு பேரும் பார்க்கிற போதே தன்னுடைய அம்மாவை அப்படியே தூக்கிக்கிறான், அவனுக்கு மேல தூக்கி நிறுத்துறான். அவள் முதலில் 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னுடைய மகனை எப்படி பார்த்தாலோ அப்படி பார்க்கிறாள். அதை விட பயங்கரமாக அவன் வளர்ந்திருக்கிறான், நல்ல சதை போட்டு இருக்கிறான். அவன் கண்களை பார்க்கிறான், அதே கண்கள் தான் அவனுக்கு வாய்த்திருக்கிறான். அவன் அப்படி பார்க்கிறாங்க 2 பேரும். அந்த காட்சியை உலகில் வேற எந்த எழுத்தாளனாலும் எழுத முடியாது. 20 வருடங்களாக இந்த அணைப்புக்காகத்தான் மகனே நான் உயிரோடு இருந்திருக்கிறேன். எங்கள் நாட்டில் எல்லா சூழ்நிலைகளும் தப்பி இந்த ஒரு ஸ்பரிசத்துக்காக மட்டுமே ஸ்டாக்ஹோம் வரையிலும் வந்திருக்கிறேன் என்கிற சொல்லப்படாத பல செய்திகள் அவருடைய இதயத்தில் மோதுகிறது. அப்புறம்தான் அவர் திரும்பி பார்க்கிறாள். இந்த உலகின் பேரழகியாக சினிமாவில் நடிக்கக்கூடிய, ஆங்கில சினிமாவில் நடிக்கக்கூடிய அழகு பொருந்திய ஒரு பெண் பக்கத்தில் நிற்கிறாள். அவள்தான் இவருடைய மருமகள். பையன் இன்ட்ரோடியூஸ் பண்றான், ஸ்டெண்டா என்று சொல்கிறான். ஒரு ஸ்வீடிஷ் பெண்ணை அவன் திருமணம் செய்திருக்கிறான். அப்புறம் உலக கொள்ளை அழகோடு அவனுக்கு ஒரு பையன், அவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் இருக்கிறான். 6 வயசு அந்த பையனுக்கு. அவனுக்கு என்னவோ ஒரு இங்கிலீஷ் பேர் சொல்கிறார்கள், அம்மாவுக்கு அதெல்லாம். ஆனால் அந்த பையன் முதல் வார்த்தையிலேயே பாட்டியை பார்த்து முர்மு என்று அழைக்கிறான். முர்மு, பாட்டி, அம்மாச்சி எப்படி சொன்னாலும் குழந்தைகள் அது பிரியத்தின் அளவுகோல் தான். அப்படியே வாரி அணைச்சுக்கிறார் இந்த அம்மா. அப்படி ஒரு பிரியங்களோடு இவர்கள் எல்லோரும் போய்கொண்டே இருக்கிறார்கள். கார்ல போறாங்க. ஸ்வீடனில் 80% வீடுகள் என் மகனின் வீடு மாதிரிதான். அந்த வீட்டை எல்லாம் அவள் வர்ணிக்கிறார்கள். இப்ப ஸ்வீடனுடைய அந்த அம்மா விட்டாள். இப்ப பையன் போய் ஒரு கதவை திறப்பதற்காக கையில உள்ள ஒரு அடையாள அட்டையிலிருந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக் மாதிரி இருக்கு, அந்த ஸ்டிக்கை எடுத்து கதவு உள்ள போடுறான். கதவு திறக்கிறது. அதே பிளாஸ்டிக் அட்டை தான் ஒரு மனிதனுடைய சுடுகாடு வரையிலும் இருக்கும் என்பதை அம்மா புரிந்து கொள்கிறார். அந்த அடையாள அட்டை தான் அவருடைய வாழ்வாதாரம். கார் திறக்கலாம், பீரோ திறக்கலாம், கதவை திறக்கலாம், வீட்டை திறக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டை டீல் பண்ணலாம், கம்ப்யூட்டரை திறக்கலாம், எல்லாத்துக்குமே அதுதான். அம்மா வருவதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 4 வருடம் கஷ்டப்பட்டு அம்மாவுக்கு இந்த குடியுரிமையை பையன் வாங்கியிருக்கிறார். ஏனென்றால் ஸ்வீடனில் எதை வேண்டுமானாலும் அவர்கள் விட்டுக் கொடுப்பார்கள். 1,10,00,000 பேர் ஜனத்தொகை என்பது ஒருபோதும் ஒரு ஆள் அதிகமாகக்கூடாது, ஒரு ஆள் குறையக்கூடாது. அது ரொம்ப கரெக்டா ஸ்வீடன்ல மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா அவருடைய பிளாட்பாரத்துல பிச்சைக்காரர்கள் படுக்கக்கூடாது, அனாதைகள் இருக்க மாட்டார்கள், எல்லோருக்கும் ஒரு வீடு இருக்க வேண்டும். 1,10,00,000 பேருக்கான வசதிகள் தான் அந்த நாட்டில் இருக்கிறது. உலகத்தில் மிக ரொம்ப கரெக்டா எங்க நாட்டை மட்டும் நாங்க வச்சுக்கிறோம் என்கிறார். அதனால்தான் அம்மாவுக்கு விசா கிடைப்பதற்கு இவ்வளவு லேட் ஆகியிருக்கிறது. பையன் அம்மா வந்தவுடன் முதல் அம்மாவை உட்கார வச்சு ஒரு பெரிய கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணி அம்மாவுக்கான அடையாள அட்டையை விண்ணப்பிக்கிறாங்க. அது 2 நாளில் அம்மாவுக்கு ஒரு நீண்ட பிளாஸ்டிக் ஸ்டிக்கோடு ஒரு அடையாள அட்டை கிடைத்து விடுகிறது. இந்த அடையாள அட்டைக்கு முன்னால் அவருடைய கைரேகை, அவருடைய எல்லாம் வச்சு கம்ப்யூட்டர், அவள் எங்கு போனாலும் அவருடைய ஒரு ஜாதகமும் அந்த கம்ப்யூட்டரில் ஏறிக்கொண்டே வரும். முத்துலிங்கம் எழுதுகிறார், ஸ்வீடனில் ஒரு 5 வயசு குழந்தைய நீங்கள் ஒரு 200 கிலோமீட்டர் கார்ல எடுத்துன்னு போய் ஒரு நதிக்கு பக்கத்துல விட்டுட்டு தைரியமா வீட்டுக்கு வந்துடலாம். இன்னும் 2-3 மணி நேரத்துல அந்த பையன் உங்க வீட்டுக்கு வந்துடுவான். ஸ்வீடனில் எந்த குழந்தையும் தொலையாது என்று எழுதுகிறார். ஏன்னா எல்லா குழந்தைகிட்டையும் கார்டு இருக்கும், எல்லா குழந்தைகளின் கார்டும் உங்க வீட்டுல எடுத்து விட்டுரும். அந்த குழந்தைகளுக்கு அந்த கார்டை வச்சே டெலிபோன் பண்ண முடியும். எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமாகவும் கார்டு மூலமாகவும் இயங்குகிற ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் போய்விட்டிருப்பார்கள். அப்புறம் அம்மா இலங்கையிலிருந்து போன அம்மாவுக்கு நாக்கு குருசியா சாப்பிடணும்னு தோணும். அப்பதான் அவங்க மருமக சொல்வா, அம்மா எல்லாமே கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருவோம்,
என்ன சாப்பாடு வேணும், காலையில 2 சப்பாத்தி. நான் அவங்க 7ஆம் நம்பரை டிக் பண்ணீங்கன்னா 2 சப்பாத்தி சொல்றதுக்கான ஒரு ஆர்டர் கிடைக்கும். உடனே 2 சப்பாத்தி போட்டுக்கலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தான். ஆனால் இது எல்லாம் மீறி அந்த ஸ்டென்கா என்கிற மருமகள் பேரழகியாக இருப்பாள். ஒரு நாள் அம்மா வந்து ரொம்ப பிரியத்தோட வெக்கத்தோட அவர்கிட்ட கேட்பா, உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு அங்குல இடை மட்டும் உள்ள அழகிய நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்க மருமகிட்ட சொல்லுவா. மருமக ரொம்ப பிரியத்தோட சிரிச்சிங்கன்னு சொல்லுவா, ஒரு நாள் கூட உங்க பையன் அர்ஜுன் இதை சொன்னதே இல்லை, நீங்களாச்சும் சொல்லியிருக்கீங்க என்று சொல்லுவார். இந்த மகன், பேரன், மருமகள் என்கிற குடும்பத்துக்குள் அம்மா அவ்வளவு ஐக்கியமாயி வாழ கற்றுக்கொள்வாள். கிட்டத்தட்ட பையன் பேர் வந்து அவளுக்கு என்ன பண்ணாலும் வராது, ஹர்பன் ஏதோ ஒரு பேர் வரும். அவனை சொல்லுவா, உன் பேர் சொக்கன் அப்படின்றா. ஆமா, அந்த ஓகே முர்மு, நீ வந்து என்ன சொக்கன்னே கூப்பிடு, ஆனா அப்பா அம்மா எதிரில் அப்படி கூப்பிட வேணாம், நம்ம 2 பேரும் தனியா, இவங்க 2 பேரும் ஒரு தனி வாழ்க்கைக்கே போயிடுவாங்க. அந்த பையன் அம்மா இந்த முர்முக்கு, இந்த அம்மம்மாவுக்கு ஸ்வீடிஷ்லாம் கத்து கொடுத்துருவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை வந்து போயினே இருக்கும். அப்பதான் இவ்வளோ அழகா இருப்பாள் அவ. ஒரே ஒரு முறை தனியா மனம் கசந்து அழுவதை இந்த அம்மா பாப்பா, இவ்வளவு பெரிய ஒரு பேரழகியின் கண்களில் இருந்து கண்ணீர் வருமா? ஆமா, பேரழகியில் கண்ணீரில் இருந்து கண்ணீர் தான் வரும் இல்லையா? இவளுக்கு போய் உலகத்துல என்ன துக்கம் அப்படின்னு கேட்பா. ஒரு கம்ப்யூட்டருடைய செய்தியை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சுப்பா. மாமியார் போய் அவ பக்கத்துல உட்காந்து, உனக்கு போய் என்ன பிரச்சனை இந்த உலகத்துல, என் பேரழகி மருமகளே உனக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, என் பையனுக்கு துணையா ஒரு பெண் குழந்தை வேண்டும், அதான் எனக்கு பிரச்சனை. அதுக்கு என்ன பிரச்சனை இல்ல, நீங்க இலங்கை மாதிரியோ இந்தியாவை மாதிரியோ நாங்க நினைச்சீங்கன்னா 10வது மாசம் ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாது. இந்த 1 கோடியே 10 லட்சம்ன்றது வந்து ஒண்ணு மேல ஏறக்கூடாது, ஒண்ணு கீழே. அதனால நாங்க அப்ளை பண்ணி வச்சுக்கிறோம் கவர்மெண்ட்ல. அவங்க வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. என்னுடைய சிநேகிதிகளுக்கெல்லாம் பெர்மிஷன் கிடைச்சிச்சு, என்னுடைய அப்ளிகேஷன் மட்டும் தொடர்ந்து ரிஜெக்ட் ஆகிட்டே வருது. இந்த துக்கத்தை என்னால தாங்கவே முடியல. அம்மாவுக்கு இது வந்து மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த இன்சூரன்ஸ் நடந்து கொண்டு இருக்கும் போதே இவருடைய பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய விஞ்ஞானி இருக்க, அந்த ஹன்னிங்கல் அவர் பேர். அந்த விஞ்ஞானி வந்து அவருடைய 70வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இந்த அம்மாவுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. அதுவே இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம். நாமளையும் ஈக்குவலா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு 20 பேர் கொண்டு அவருடைய தோட்டத்திலேயே அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிறது. வழக்கமாக நாம தானே பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம். அதனால அந்த விஞ்ஞானி எல்லாருக்கும் ஒரு பிரமாதமான கிஃப்ட் கொடுக்குறாரு. இந்த அம்மாவுக்கு ஒரு பழைய காலத்து மன்னருடைய ஒரு நாணயத்தை கொடுக்குறாரு. அந்த நாணயத்துக்கு விலை மதிப்பே இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. எல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மைக் இருக்கு. அந்த விஞ்ஞானி வந்து ஒரு சிற்றுரை ஆற்றுவதற்காக அந்த மைக் முன்னாடி வராரு. அவர் சொல்றாரு, எனக்கு வந்து 70 வயசு இன்னோட நிறையுது, மிக ஆரோக்கியமான வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக என் வாழ்க்கையை நான் நடத்திருக்கிறேன். நான் எழுதின தீசிஸ் வந்து ஸ்வீடன்ல இருக்கிற பல பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைத்திருக்கிறார்கள். சந்தோஷமும் பெருமிதமும் அன்பும் பிரியமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன். துரோகமும் குரோதமும் நிறைந்த எந்த வாழ்க்கையும் நல்ல வேளை எனக்கு வாய்க்கவில்லை. 70 வயதுக்கு மேல் இந்த உலகத்தில் எனக்கு வாழ்ந்து இனிமேல் என்ன ஆகப் போகிறது என்று தோன்றி என்னுடைய அரசாங்கத்துக்கு என்னை வந்து கருணை கொலையில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் விண்ணப்பித்திருக்கிறேன். இதோ இந்த விழா முடிந்தவுடன் 2 டாக்டர்ஸ் வந்திருக்கிறார்கள், அவர்கள் என்னை அழைத்து கொண்டு போய் விடுவார்கள் என்று சொல்கிறார். இப்படிலாம் ஒன்று இருக்குன்னா நான் அந்த விழாவுக்கே போயிருக்க மாட்டேனே என்று அம்மா பதறுகிறாள். நல்லா இருக்கிற ஒரு ஆளு 70 வயசு ஆயிடுச்சுன்றதுனால இனிமேல் நான் வாழ விரும்பல, என்னை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த நாட்டிலேயாச்சும் இது நடக்குமா என்று அம்மா பதறுகிறாள். டாக்டர்ஸ் வந்து அவர் ஒரு வேன்ல உட்கார வச்சு கூட்டின்னு போயிடுறாங்க. 3வது நாள் ஒரு மரப்பெட்டியில், மிக மிக அழகான ஒரு மரப்பெட்டியில் டாக்டருடைய சாம்பல் இந்த வீட்டுக்கு வருகிறது. அவர்கள் கொண்டு போய் வீட்டின் பின்புறத்தில் அந்த சாம்பலை 2 ஆப்பிள் மரத்திற்கு உரமாக போடுகிறார்கள். அம்மாவுக்கு வந்து இந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியல. என்னடா நடக்குது இந்த உலகத்தில்? ஒரு 70 வயசு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மனுஷன் இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்த அன்றைக்கு கம்ப்யூட்டரில் இருந்து
டாக்டருடைய இந்த விஞ்ஞானியினுடைய பெயர் நீக்கப்படுகிறது. புதிதாக ஒரு விண்ணப்பித்திருக்கிற ஒரு தம்பதிகளுக்கு நீங்கள் ஒரு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்கிற அனுமதிக்கு அவர்களுக்கு ஒரு அனுமதி கிடைக்கிறது. ஒரே நாள்ல இது ரெண்டும் நடக்கிறது. இந்த கல்ச்சுரல் அதிர்ச்சியை தாங்க முடியாமல் இந்த தாய் இருக்கிறாள். ஆனால் மகனும் மருமகளும் பேரப்பையனும் அவ்வளவு அன்பை இந்த முர்மு மேலே கொட்டி தீர்க்கிறார்கள். ஒரு நாள் பையனுக்கு ஒரு டெக்ஸ்ட் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு பையனுக்கு லெமிஸ் என்கிற ஒரு விலங்கை பற்றி ஒரு டெக்ஸ்ட் வருகிறது. இந்த லெமிஸ் என்கிற விலங்கு நார்வேயிலும் ஸ்வீடனில் மட்டும்தான் அது ஒரு சின்ன விலங்கு, ஒரு 4 அங்குல 5 அங்குல விலங்கு உயரமுள்ள ஒரு விலங்கு. அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வளர்ந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அந்த நாடுகளில் பெருகிவிடும். யாருமே சொல்லாமல், எந்த கவர்மெண்ட் ஆர்டருமே இல்லாமல் ஒரு நாள் இந்த கோடிக்கணக்கான விலங்குகளும் சாறை சாறை சாறையாக போய் கடலில் இறங்கி அவைகளே தங்களை மாய்த்துக் கொள்ளும். அப்போ அதிலிருந்து மீண்டு போன சில விலங்குகள் மறுபடியும் அந்த தேசத்தில் வளர்ந்து இன்னொரு 4-5 வருஷத்தில் பல கோடி பெருகி மறுபடியும் அவர்களே கடலில் போய் தங்களை தாங்களே மாய்த்து கொண்டு தங்களுடைய சந்ததிகளுக்கு இடம் கொடுக்கிற ஒரு விஷயத்தை அம்மா பாடமாக பேரனுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது ஒரு தேசத்தில் என்ன நிகழ்கிறதோ அதுதான் அந்த தேசத்தில் பாடமாகவும் இருக்கும் என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். இப்ப இதுதான் விஞ்ஞானிக்கு நடந்தது. இதைத்தான் ஒரு டெக்ஸ்டாகவும் அந்த தேசத்தில் காண்பிக்கிறார்கள். மறுபடி ஒரு நாள் மருமகள் அழுவதை அம்மா பார்க்கிறாள். இவ போய் மறுபடியும் மாமியார் கேட்கிற போது என்னாச்சு? இந்த அம்மா எழுதுகிறது, ஸ்வீடனில் ஒரு குளிர்காலத்தில் நீ தாங்க மாட்டா என்று என்ன சொன்னார்கள். ஆனால் குளிர்காலத்தையும் நான் பார்த்து விட்டேன், குளிர்காலத்தை எல்லாம் நான் தாங்கிவிட்டேன். அந்த பொண்ணை ரொம்ப பிரியமாக இவள் கேட்கிற போது அவள் என்னால் ஒரு பெண் குழந்தை இல்லாமல் வாழவே முடியாது, அப்புறம் நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்கிற என்று கேட்கிற போது அன்னைக்குதான் அவள் அந்த ரகசியத்தை சொல்றாள். என்னன்னா, என்னுடைய கருவையும் உங்களுடைய மகன் அர்ஜுனுடைய கருவையும் கொண்டு போய் நாங்கள் ஒரு லேப்ல கொடுத்துருவோம். அந்த லேப்ல அவங்களே 3 மாதம் அந்த குழந்தையை வளர்ப்பார்கள். 3 மாதம் ஆனவுடன் எங்களை ஒரு நாள் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உங்களுடைய குழந்தை 3 மாத கருவாக இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கிரீன்ல காமிப்பாங்க. நாங்கள் வெளியே பார்த்தால் 100 கணக்கில் ரஷ்யாவிலிருந்து பெண்கள் உட்காந்துப்பாங்க. இவர்கள் எல்லாம் ஒரு வகையில் வாடகை தாய்கள். இவங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு எங்களுடைய கருவை சுமக்கிற விஷயத்தை நாங்கள் கொடுப்போம். அப்படி ஒரு ரஷ்யாக்காரி 5 மாதம் எங்களுடைய கருவை சுமந்து, நாங்க 3 மாசம் கருவை, அவள் 5 மாசம் சுமக்கணும். அப்புறம் 2 மாசம் அவங்க மறுபடியும் இன்குபேட்டர்ல எங்கள் குழந்தையை வைத்திருப்பார்கள். 10வது மாதம் ஒரு நாள் கூப்பிட்டு முழுசா உங்க பையனை என்கிட்ட அவர்கள் தான் ஒப்படைத்தார்கள். அம்மா சொல்றா, உன் இடை இவ்வளவு அழகான சிறிய இடையா இருப்பதன் ரகசியம் இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது, நீ குழந்தை பெற்றுக்கவே இல்லையா என்று கேட்கிறார். அவர் சொல்றாரு, யாருமே நாங்க இனிமேல் குழந்தை பெற்றுக்க வேணாம். இப்போ இந்த 3 மாசம் என்பதை இன்னும் எப்படி குறைக்கலாம் என்பதற்கான ஆராய்ச்சியில் ஸ்வீடன் ஈடுபட்டு இருக்கிறது. அது அநேகமா சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பிரச்சனைகளும் எங்களுக்குள்ள இருக்காது. அப்புறம் இந்த வாடகை தாய்க்கு நாங்க ஒரு காசு கொடுங்களா, அது $20,000. $20,000 என்றது 20,000 யூரோப்பியன் ஈரோக்கள் என்பது ரொம்ப பெரிய அமௌண்ட். இப்பொழுது எண்ணெய் கிணறுகள்லாம் தீர்ந்துச்சு. இப்பெல்லாம் சூரிய வெளிச்சத்திலேயே கார் ஓட்டலாம், பேட்டரி கார்கள் போலான்றதுனால இப்பொழுது அரேபியாவிலிருந்து, வடகுலா நாடுகளிலிருந்தும், லத்தீன் அமெரிக்கா நாடுகளிலிருந்தும் போட்டி போட்டுக்கொண்டு பல பெண்கள் ஸ்வீடன் அரசாங்கத்திடம் விண்ணப்பிக்கிறார்கள். நாங்க அந்த குழந்தைய சுமக்கிறோம், எங்களுக்கு $20,000 வேணாம், $5,000 $3,000 கொடுத்தா போதும். சில பெண்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வளர்த்து தருகிறேன், காசே வேணாம் என்றெல்லாம் விண்ணப்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால இதை நோக்கி நாங்கள் ரொம்ப சீக்கிரம் முன்னேறி கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் கேட்க கேட்க இலங்கையிலிருந்து போன நம்மள மாதிரி ஒரு சராசரி அம்மாவுக்கு கதி கலங்குது, என்னடா நடக்குது உலகத்துல அப்படின்னு. இப்போ அம்மாவும் அந்த பையனும் அவருடைய மனைவியும் ஒரு நாள் அம்மா சொல்றாங்க, நாம் இன்னைக்கு அந்த கரூர் லேபுக்கு போலாம் வரையாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ அம்மா அவரோட மிக சந்தோஷமாக அந்த கார்ல ஏறி போனோடனே அவங்க ஒரு மிகப்பெரிய ஸ்கிரீன்ல 16 பெண் குழந்தைகளினுடைய வளர்ச்சி அடைந்த கருவை காண்கிறாங்க. அதுல ஒரு குழந்தை தான் இந்த பொண்ணோட குழந்தை, தன்னுடைய பையனுடைய குழந்தை.
அந்த கருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒப்படைக்கும் போதே குழந்தைக்கு பேர்லாம் வச்சிடலாம் அவங்க. அந்த குழந்தைக்கு இவள் ஒரு ஸ்வீடிஷ் பேர் வைக்காம காமாட்சின்னு பேர் வச்சுக்கிறான். பெண் குழந்தை. ஏன்னா இவர் இலங்கைக்காரு. இந்த காமாட்சி யாருன்னா இந்த அம்மாவுடைய அம்மா பேரு. அதனால அவளுக்கு இன்னும் கூடுதல் மன நெகிழ்வா, நம்ம அம்மா நம்முடைய பேத்தியா வரப்போறா என்கிற. இப்ப அவன் என்ன பண்றான், அந்த கம்ப்யூட்டர்ல இந்த பொண்ணு ஒரு வயசுல, இந்த பொண்ணு பிறக்கும் போது எப்படி இருப்பா, ஒரு வயசுல எப்படி இருப்பா, 5 வயசுல எப்படி இருப்பா, 10 வயசுல எப்படி இருப்பா, 21 வயசு வரலாம் அந்த குழந்தையினுடைய பல்வேறு படங்களை இந்த அம்மா காண்பா. இந்த 21வது வயசுலாம் இந்த அம்மா பார்த்துட்டு மயக்கடிச்சு உழற அளவு காட்டும். என்ன அவ்வளவு பேரழகியாக அவள் இருப்பாள். ஏன்னா அவளுக்கு கண்ணு எப்படி இருக்கணும், அவளுக்கு முடி தங்க நிறத்துல இருக்கணுமா இல்ல பிளாக்ல இருக்கணுமா, எல்லாவற்றையும் இவர்களே டிசைட் பண்ண முடியும். நம்ம தான் கடவுள் கொடுத்தாரு, இந்த குழந்தை தான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க கம்ப்யூட்டர்ல இந்த குழந்தைக்கு இந்த கலர்ல தான் முடி இருக்கணும், கண்ணு ப்ளூவா இருக்கணுமா பிளாக்கா இருக்கணுமா, குழந்தை வெண்ணெய் கட்டிய வெட்டின மாதிரி நிறம் இருக்கணுமா, எல்லாத்தையுமே இவங்க டிசைட் பண்ணிடலாம். பண்ணி அந்த பொண்ணுடைய 21வது வயசுலாம் பார்த்தா அவதான் உலகத்தின் பேரழகியா இருப்பாள். இப்போ அந்த பேரழகியினுடைய முகத்தை பார்த்து மருமகள் தேம்பி தேம்பி அழுவார். இந்த தடவையும் என்னுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அழுவார். இப்பொழுது யாரும் ஒரு வார்த்தையும் பேசாமல் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்த பிறகு இவளுக்கு ரொம்ப பிரியமான இவருடைய பேரன் முர்மு, இன்றைக்கு உனக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் காத்திருக்கிறது என்று அம்மாவிடம் சொல்வாங்க. அம்மாவுக்கு புரியாது. உனக்கு புரியலையா, உன்னுடைய 70வது பிறந்தநாள் நாளை காலையில் வருகிறது. அம்மா அம்மாவுக்கு 70வது பிறந்த நாள் வந்தா நம்ம கருணை கொலைக்கு விண்ணப்பிக்கணும், அதெல்லாம் மைண்ட்லயே இருக்காது. நம்முடைய இலங்கையிலிருந்து ஸ்வீடன்ல நம்முடைய மகன் வீட்டில் தன்னுடைய 70வது பிறந்த நாள் அவ்வளவு கோலாகலமாக கொண்டாடப்பட போகிறது என்று குளித்து முடித்து இருப்பதிலேயே ஒரு நல்ல ஆடையை உடுத்தி கண்ணாடி முன் நின்று தன்னை தானே பார்ப்பாச்சு. நமக்கு போய் 70 வயசுன்னா நானே நம்ப மாட்டேன் என்று அவர் சொல்வார். என்ன ஒரே ஒரு பிரச்சனை, அவர் உயிரோடு இருந்திருக்கலாம், அவர் போயிட்டார். நாங்கள் 2 பேரும் எங்கள் குழந்தைகளை, எங்களுடைய பேர குழந்தையை பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். என் பிரியமான மகனிடம் மருமகனிடம் இந்த கூட்டில் அவர்களுக்கு ஒரு இளம் சூட்டை கொடுக்கிற மாதிரி ஒரு பிரியத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கலாம் என்று அந்த அம்மா நினைத்துக் கொள்வாள். இப்போது அவர்கள் தோட்டத்தில் 20 சேர் போட்டு நண்பர்கள் வந்திருப்பார்கள். எல்லோரும் அந்த தோட்டத்தில் போய் குழுமி இருப்பார்கள். எல்லோருக்கும் பரிசு பொருட்களை அம்மாவின் கையால் மகன் அர்ஜுன் கொடுக்க வைப்பான். இந்த கதையை என்னால் இந்த இடத்தில் சொல்ல முடியவில்லை. அந்த அம்மா 15வது வயதில் திருகோணமலையிலிருந்து தன்னுடைய மகனை ஸ்வீடனுக்கு படிக்க அனுப்பும் போது அவனுடைய கண்கள் எப்படி இருந்தது என்பதை பார்ப்பதற்காக அவன் பக்கமாக திரும்புவாள். அந்த மகனின் கண்கள் ஒடுங்கி போய் அம்மாவை பார்க்க திராணியற்று தாழ்ந்து போய் உள்ளே புதைந்து போய் இருக்கும். அம்மா அந்த கண்களை பார்த்து கொண்டே இருப்பாள். ஆனால் அந்த கண்கள் அம்மாவுக்கு ஒரு விடை கொடுக்கும். எல்லோரும் மௌனமாக இருப்பார்கள், எல்லோரும் கொண்டாடுவார்கள். இந்த நிலைமை ஏன் வந்தது என்று அதற்கு முன்னால் ஒரு பத்தியில் முத்துலிங்கம் எழுதியிருப்பார். ஏன் இவருடைய விண்ணப்பங்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்படுகிறது என்றால், உங்கள் சொந்த குடும்பத்திலிருந்து 70 வயதுக்கு மேல் யார் வேண்டுமானாலும் கருணை கொலைக்கு விண்ணப்பித்தால் அந்த இரத்த உறவுள்ள ஆட்களுக்கு குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு முன்னுரிமை, ஒரு ப்ரெஃபரன்ஸ் வழங்கப்படும் என்று ஒரு புதிய சட்டம் ஸ்வீடனில் ஏற்றப்படும். அந்த சட்டம் ஏற்றப்பட்ட அன்று ஸ்வீடன் முழுக்க ஷாம்பெயின் குடித்து, பீர் குடித்து, விஸ்கி குடித்து கொண்டாடுவார்கள் இளம் தலைமுறையினர். அப்படி ஒரு மனநிலையை ஒரு புதிய சட்டம் உருவாக்கி இருக்கும். இப்ப அந்த புதிய சட்டத்தினுடைய ஒரு நீட்சியாக அம்மாவுக்கு இப்படி ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்கும். கடைசியாக முத்துலிங்கம் அந்த கதையை முடிக்கிற போது அம்மா சொல்கிறாள், நான் ஒரு சிற்றுரை ஆற்ற தயாராக அந்த சிறு மேடையை நோக்கி போனேன் என்று அந்த கதையை முத்துலிங்கம் முடிக்கிறார். நண்பர்களே, ஒரு கதை தான் இது. ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் இப்படியெல்லாம் நடக்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை பாதி ஃபிக்ஷன், பாதி இவருடைய இலங்கை வாழ்க்கை, பாதி ஸ்வீடன் மாதிரியான ஒரு வாழ்க்கையிலிருந்து இவர் எடுத்துக்கொண்ட கரு, இதை எல்லாவற்றையும் கலந்து ஒரு புனைவை நம் முன்னால் வைக்கிறார். ஒரு புனைவு என்பதை படிப்பதற்கு முன்னாலும்
ஒரு புனைவை படித்ததற்கு பின்னாலும் ஒரு வாசகனுடைய மனநிலை என்பது ஒரு கொந்தளிப்புக்கு உள்ளாக வேண்டும், அல்லது அமைதியாகிவிட வேண்டும், அல்லது கழுவி முடித்த ஒரு பச்சிலம் குழந்தையை மாதிரி எதுவுமற்ற நிச்சலனமாக மாறிவிட வேண்டும். அவ்வளவு பெரிய ஒரு வேதி வித்தையை செய்யக்கூடியதாக எப்பொழுதும் இந்த உலகத்தில் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கிறது, அது வாசிப்பு. அதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சி, அதற்காகத்தான் இவ்வளவு ஆட்கள், அதற்காகத்தான் இவ்வளவு உழைப்பு. அந்த வாசிப்பை உங்கள் இல்லங்களுக்கு எடுத்து போங்க என்றுதான் இவ்வளவு பேர் பேசிக்கொண்டே இருக்கிறோம். வாசிப்பற்ற ஒரு உலகம் கிட்டத்தட்ட ஒரு சுடுகாடுக்கு சமமான இடமாக இருக்கிறது. நீங்கள் நம்முடைய எவ்வளவு பெரிய மனிதனும், எவ்வளவு பணம் வைத்திருக்கிற மனிதனும், எவ்வளவு கோட்டீஸ்வரனும், அல்லது எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கும் இந்த வாழ்க்கை கொடுத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும்தான். அந்த வாழ்க்கைக்குள் அவன் சம்பாதித்த சொத்து, அவன் சம்பாதித்த நல்ல பெயர், அவன் சம்பாதித்த கெட்ட பெயர், அல்லது அவன் பார்த்த துரோகம், அவன் பார்த்த இழிவு, அவன் பார்த்த மேன்மை, அவன் பார்த்த கீழ்மை, அவன் பார்த்த பெண்கள், இப்படி நாம் வகைப்படுத்திக் கொண்டே போலாம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுதான். நீங்கள் ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஒரு புத்தகத்தை நீங்கள் முழுமையாக வாசிக்கிற போது நீங்கள் வாழாத இன்னொரு வாழ்க்கையை அந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் 100 புத்தகங்களை நான் இதுவரையிலும் வாசித்திருக்கிறேன் என்று ஒரு மனிதன் நம் முன்னால், சமூகத்தின் முன்னால் சொல்லும்போது 100 பேரின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நான் 400 புத்தகங்களை என் வாழ்நாள் முழுக்க படித்திருக்கிறேன் என்றால் 400 பேர் வாழாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த மகத்தான அனுபவத்தை இந்த உலகத்தில் எத்தனை லட்சங்களும் எத்தனை கோடிகளும் ஒரு மனிதனுக்கு வழங்கவே வழங்க. அப்புறம் இந்த 400 புத்தகங்களை நீங்கள் படிக்கிற போதும் நீங்கள் பல்வேறு மனநிலைகளுக்கு ஆளாகிறீர்கள். இந்த கதையை கேட்கிற போது அருண் ஏன் தேம்பி தேம்பி அழுதார் என்றால், கடைசி காலங்களில் அவங்க அப்பா ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இங்க கோயம்புத்தூர்ல அவரை வைத்துக் கொண்டிருக்கிறார். கடைசி ஒரு வருடத்தில் அவர் பட்ட கஷ்டங்களை அவரால் தாங்க முடியவில்லை. இந்த கதையை பாதியிலேயே கேட்பதை நிறுத்திவிட்டு அவர் அப்பாவுடனான பயணத்துக்கு அருண் போய்விட்டார். அப்படித்தான் ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக உங்களை கொண்டு போகும். அப்படித்தான் சாந்தகுமார் என்கிற அந்த நகை வியாபாரிக்கு அந்த புத்தகம் நீ ஒன்றும் இல்லை, கேஸ்லாம் வாபஸ் வாங்கி என்று சொல்லியிருக்கிறது. அப்படித்தான் கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த தொழிலதிபரை 8 வழக்குகளையும் ஒரே நாள்ல போய் வாபஸ் வாங்கு என்று சொல்லியிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு மகத்துவத்தை, இவ்வளவு பெரிய நாம் அறியாத ஒரு உலகத்துக்குள்ளாக இந்த புத்தகங்கள் தொடர்ச்சியாக நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறது. அதற்காகத்தான் மறுபடியும் வாசிப்பு என்பது இவ்வளவு முக்கியம் என்று ஒவ்வொரு ஊராக கூவ வேண்டி இருக்கிறது, பேச வேண்டி இருக்கிறது. இந்த ஸ்டோரி டெல்லர் அல்லது கதை சொல்லி என்பவனுக்கு இதில் என்ன ரோல் என்றால், எனக்கு தெரியும், எனக்கு இதில் ஒரு ரோலும் இல்லை. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், நான் ஒன்லி கேட் கீப்பர். ஒரு கேட்டை திறந்து விட்டு ஒரு செக்யூரிட்டி கார்டாக நின்று கொண்டு இதற்குள்ளாக ஒரு ஆலிசின் அற்புத உலகம் இருக்கிறது. இதற்குள்ளாக போனால் இவ்வளவு பெரிய ஒரு உலகத்தை நாம் ஜெயமோகனுடைய 7ஆம் உலகம் என்கிற கதையை படித்து ஒரு வாரம் காய்ச்சலில் கிடந்திருக்கிறேன். நான் திரிபுரம் என்கிற கு அழகிரிசாமியின் ஒரு அம்மாவும் மகளும் சேர்ந்து ரோட்ல கிடக்கிற ஒரு வெள்ளரி பிஞ்சை எடுக்கலாமா வேண்டாமா என்கிற ஒரு பெரிய தர்க்கத்தில் அதை எடுக்கிற அந்த சூழலை தாங்க முடியாமல் அப்படியே வாசிப்பை எல்லாம் நிறுத்திவிட்டு 2-3 நாள் பித்து பிடித்தவன் மாதிரி இருந்திருக்கிறேன். அந்த வாசிப்பு உங்களை பல்வேறு மன உளைச்சலுக்கு, பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போய் அலைகழிக்கும். ஒருவேளை அந்த அலைகழிப்பு வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பெறாத ஒரு இன்பத்தையும் பெற வைக்கும். அதுதான் வாசிப்பினுடைய மிகப்பெரிய இடம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.